ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம் இவங்களுக்கு தொந்தரவு, அதாவது தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வந்து பல்ஸ்னால தான் வருது ம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேஸ் மேக்கர் போடுறத பற்றி டிசைட் பண்ணுவோம். ஒன்ஸ் பேஸ் மேக்கர் போட்டுட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் வரும். ம். அப்போ நம்ம ரெகுலராக செக் பண்ணுறப்ப நல்லா கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றது. ம். ஸோ அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ரொம்ப அக்ரெசிவாக மூவ் பண்ணோம்னா there is a 1% சான்ஸ் தட் ஒயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்லாஜ்மெண்ட்னு சொல்லுவோம். காமனாக மக்கள்லாம் கேட்குறது வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, லேடிஸ் கேட்குறது கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நிறைய மித்து இருக்குது. அவங்கள நிறைய பேர் இது யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் ஒன்ஸ் பல்ஸ் பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணி பல்ஸை ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குழந்தையும் பாதிப்பு இருக்காது, டெலிவரியும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். டெலிவரி அப்போ என்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணுன்றதை நம்ம அதை டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஈவன் தேர் ஃபிட் ஃபார் நார்மல் டெலிவரினா நார்மல் டெலிவரி கூட பண்ணலாம். பல்ஸ் உயிருக்கு ஆபத்து வர வைக்கிற மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா அது ஒரு ஷாக் கொடுத்து ஹார்ட் பீட்டை சரி பண்ணிடும். ஸோ அது பேஸ் மேக்கர் மாதிரியும் ஒர்க் ஆகும், பல்ஸ் குறையாமையும் பார்த்துக்கும். பல்ஸ் அதிகமாகி உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு ஷாக் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றிடும். விகடன் வியூவர்ஸ்க்கு பிஜே நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன, அண்ட் இதை பற்றின நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஹார்ட் கேர் இன் ஃபியூச்சர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் கார்த்திகேசன், கார்டியாலஜிஸ்ட், எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் இன் கார்டியாக் ரிதம்ஸில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர். வணக்கம். பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அப்படின்னா என்ன, அண்ட் மக்களுக்கு வந்து இதை பற்றின புரிதல் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ லைக் நீங்கள் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து ஒரு மின் தூண்டல் மூலியமாக தான் இயங்குறது. நம்ம நார்மலாக பல்ஸ் பார்த்தோம்னா ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் ரெஸ்டிங்கில் உட்காந்துருக்கப்போ இருக்கும். நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி எமோஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், தூங்குறப்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பாடிக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அது மாதிரி இதையும் வந்து செயல்பட்டு அது ஒரு மெயின்டைன் பண்ணும். இது வந்து தேவையை விட குறைவாக துடிக்கிறப்ப பல்ஸு, ஸோ 30, 40, 20 இது மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக துடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உடம்புக்கு எல்லா ஆர்கனுக்கும் அடிக்குவேட் பிளட் ஃப்ளோ இருக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. இதனால் அவங்களுக்கு ஒரு தலை சுத்தல், மயக்கம், சோர்வாக இருக்கிறது, திடீர்னு நினைவிழந்து விழுவுறது, அது மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். இது மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ஒரு சிம்பிளாக ஒரு இசிஜி இப்போ பல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு பல்ஸ் ரொம்ப நாடி துடிப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்மளால் கண்டறிய முடியும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அளவு ஹார்ட் பீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஓன் எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யலைன்றப்ப நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக எப்படி ஒரு கரண்ட் இல்லைன்னா நம்ம ஜென்ரேட்டர் மூலியமாகவோ ஒரு இன்வெர்ட்டர் மூலியமாகவோ நம்ம மின்சாதனங்கள் இயங்குதோ அதுமாதிரி நம்மளோட ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வேலை செய்யலை அப்படின்றப்ப நம்ம வெளியேருந்து ஒரு ஜென்ரேட்டர் மூலியமாக ஒரு கருவியை பொருத்தி அதுக்கு தான் பேஸ் மேக்கர் பேர். அங்கேருந்து ஒரு ஒயர் மூலியமாக நம்ம ஹார்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து கரண்ட்டு போய் நம்ம செட் பண்ணுற ரேட்டு நம்ம 60 வச்சுட்டோம் 70 வச்சுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஹார்ட் பீட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹார்ட் பீட்டை இயங்கும், மிஷின் ஒன்றும் பண்ணாது. இது வந்து டிமாண்ட் பேஸ் மேக்கர்னு பேர். ஓகே. தேவைப்படுற மட்டும்தான் இது கரண்ட்டை கொடுத்து இருக்கும். நம்ம ஹார்ட் பீட் நல்லா இருந்தால் கம்முன்னு இருக்கும், குறைவாக இருந்துச்சுன்னா அது தேவையான அளவு அது மெயின்டைன் பண்ணும். இதுதான் பேஸ் மேக்கர்ன்றது கருவி. ஓகே. இந்த பேஸ் மேக்கர் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படும், அண்ட் எந்த அளவுக்கு ஹார்ட் பீட் இருக்கிறவங்களுக்கு இது நம்ம வந்து லைக் பரிந்துரைக்கலாம்? ஆமாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக 50 to 100 இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து டூ டு ஏஜிங் ப்ராசஸ்னால அவங்க ஏஜ் ஆகிறப்ப யூஸ்வலாக 60 வயசு 70 வயசுக்கு மேலே போகிறப்ப அவங்களோட ஓன் எலக்ட்ரிசிட்டி வேர் அண்ட் டேர் ப்ராசஸ்னால எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகலாம், இல்லை ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தாலும் அது போகிற பாத்வேயில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடலாம், ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிடலாம் நம்மளோட ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இதனால் வந்து பல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா சில பேருக்கு கிராஜுவலாக ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் குறைய ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு சடனாக குறைய ஆரம்பிக்கும். சடனாக குறையிறப்ப தான் அவங்க திடீர்னு விழுந்துருவாங்க, தலை சுற்றி வந்து உட்காந்துருவாங்க, ரொம்ப மூச்சு வாங்கும், இது மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரிலாம் தொந்தரவு வருது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து சில இன்வெஸ்டிகேஷன் மூலிமா தான் நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு இசிஜி சிம்பிள் டூல் வந்து ஒரு இசிஜி. பட் ஆனால் இது வந்து சில பேர்த்துக்கு ரெகுலராகவே இருந்துச்சுன்னா இசிஜி மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். திடீர்னு குறைஞ்சிட்டு சில சமயம் நல்லாயிருக்கும், சில சமயம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கம்மியாயிரும். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் மூலிமா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது ஹோல்டர் மானிட்டர்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு பேட்ச் மாதிரி நம்ம செஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது 24 hours இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அது 24 hours கழிச்சு அதோட ரெக்கார்டிங்கை எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோம்னா நம்ம 24 hours இதையும் எப்படி துடிச்சிருக்குன்றது நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு நம்ம 3 நாள் போகிற அது மாதிரி பண்ணலாம், 7 நாள் பண்ணலாம், 14 days பண்ணலாம். ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்குது, ஒன்ஸ் இன் ஃபியூ டேஸ்க்கு தான் எனக்கு கிடினஸ் வருது, ஒரு தலை சுத்தல் வருது அப்படின்றப்ப நம்ம ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பல்ஸ் குறைவுனால இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப
நம்ம வந்து இந்த மாதிரி சாதனங்களை பொருத்தி நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம வந்து எது மூலியமாகவும் டாக்குமெண்ட் பண்ணிட்டோம், பல்ஸ் குறைவுனால தான் உங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேஸ் மேக்கர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொன்ன மாதிரி ஏஜிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னொன்று வந்து பர்த் டிஃபெக்ட்னாலே வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே. பிறந்த குழந்தைகளுக்கு கூட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சரியாக டெவலப் ஆகாமல், மின் தூண்டல் சரியாக உற்பத்தி ஆகாமல், அவங்களுக்கு வந்து பிறந்த உடனே கூட பேஸ் மேக்கர் தேவைப்படலாம், இல்லை ஃபியூ இயர்ஸ் கூட தேவைப்படலாம். சில சமயம் பிறந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கும், நடுவில் ஸ்கூல் போகிற ஏஜில் கூட நம்ம கண்டுபிடிச்சி பல்ஸ் குறைவாக இருக்குன்ற கண்டுபிடிச்சி பேஸ் மேக்கர் போடுவோம். ஸோ யங் ஏஜில் வந்து பர்த் ரிலேட்டட் டிஃபெக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சரியாக டெவலப் ஆகாமல் பல்ஸ் குறைவாக வர்றது. யூஸ்வலாக மிடில் ஏஜில் ரொம்ப ரேரு. தென் அடுத்தது வந்து எல்டர்லி ஏஜ் டியூ டு வேர் அண்ட் டயர் ப்ராசஸ்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ஏஜ் குரூப்பில் தான் பல்ஸ் குறைவுனால நம்ம வந்து இந்த பேஸ் மேக்கர்ன்ற கருவியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி இந்த டைப்ஸும் மாறுமா? எப்படிலாம் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய இந்த பேஸ் மேக்கரில்? பேஸ் மேக்கர் வந்து யூஸ்வலாக வந்து காமனாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பேஸ் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ரீஜனில் காலர் போன் கீழே கட் பண்ணி ஒரு பேட்ரி ஜஸ்ட் பிகர் தான் அந்த ₹1 காயின் சைஸில் பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இங்கேருந்து ஒயர் மூலியமாக 2 ஒயர் போட்டு இதயத்தில் மேலறையில் ஒரு ஒயரும் கீழறையில் வலது பக்கம் உள்ள கீழறையில் ஒரு ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர், டிரான்ஸ்மினஸ் பேஸ் மேக்கர்னு சொல்கிறது. இது வந்து ஒரு எம்ஆர்ஐ கம்பேட்டபிள் டுவல் சேம்பர் பேஸ் மேக்கர். அது வந்து ரேட் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி பேஸ் மேக்கர் கேன் ரெகனைஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஓடுறீங்க, மாடி ஏறுறீங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பல்ஸை கூட்டும். நீங்கள் தூங்குறீங்கன்னா பல்ஸை குறைவாக வச்சுக்கும். ஸோ அது மாதிரி கண் வைக்கிற பேஸ் மேக்கர் தான் ட்ரெடிஷ்னலாக போடுற பேஸ் மேக்கர்ஸ். அதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சின்ன குழந்தைங்கள் பிறந்த உடனேலாம் பண்ணுற மாதிரி இருக்குது, பிலோ 1 இயர்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து அவங்களுக்கு நரம்பெல்லாம் ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வழியாக பண்ணாமல் ஹார்ட்டையே செஸ்ட்டே ஓப்பன் பண்ணி ஹார்ட்டுக்கு வெளிப்பக்கமாக சில பேஸ் மேக்கர் வச்சிரும். அது யூஸ்வலாக 1 to 2 இயர்ஸ் ரொம்ப அண்டர் வெயிட் கிட்ஸுக்கு பண்ணுறது. ட்ரெடிஷ்னலாக ஓரளவு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டாவே வந்து நம்ம வந்து யூஸ்வலாக டிரான்ஸ்வீனஸ் பேஸ் மேக்கர் தான் ரெகுலராக பண்ணுறது. அதுதான் வந்து காமனாக பண்ணுற பேஸ் மேக்கர். ஓகே. இப்போ மிடில் ஏஜுக்கு வந்து கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு 25, 35ல் இருக்கிறவங்களுக்கு பேஸ் மேக்கர் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய இந்த நார்மலான லைஃப் இருக்குது இல்லையா? திருமண வாழ்க்கைன்றது ஆரம்பிக்கக்கூடிய வயசு இது. ஸோ லைக் நார்மலாக அவங்களால அவங்களுடைய டெய்லி டே டு டே லைஃப் வந்துட்டு அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா? குழந்தைகள் எல்லாம் வந்து லைக் அந்த பிளானிங் எல்லாம் அவங்களால பண்ண முடியுமா? டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க வந்து யூஸ்வலாக வந்து சில பிறந்ததுலேருந்து டிஃபெக்ட் வந்து பிறந்ததுலேருந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருமே ரொட்டீனாக இசிஜி பார்க்குறதில்ல, பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் இல்லை காலேஜ் முடித்து ஜாபில் இருக்கிறப்ப சில சமயம் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து அவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் கூட ப்ரெக்னன்சி அந்த அப்போ தான் இந்த மாதிரி பல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது கூட தெரிய வரும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை, அப்படி பல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரளவு பல்ஸ் நல்லா இருக்குது, சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அது எப்போ சிம்டம் வருதோ அப்போ தான் பேஸ் மேக்கர் பண்ணுவோம். ஒன்ஸ் பேஸ் மேக்கர் தேவைன்ற பட்சத்தில் பேஸ் மேக்கர்னால அவங்க லைஃப் ஸ்டைல் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். அவங்க மெனி யங் கேர்ள்ஸ் கூட அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி டெலிவரி எல்லாமே நார்மல் லைஃப் பேட்டர்ன் கண்டினியூஸ். இதனால ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் மேக்கர்னால ஒன்றும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க திருமண வாழ்க்கையோ எந்த ஒரு இதுவுமே வந்து லைஃப் ஸ்டைலோ எதுவுமே பாதிப்பு இருக்காது. ஓகே. அண்ட் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதுக்கான சர்டைன் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரெப்ரேஷன் ஒர்க்குன்னு ஏதாவது இருக்கா? அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோஅப்ஸ்லேருந்து அவங்க வந்து லைக் டேக்கர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஏதாவது இருக்கா? ஆமாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்களுக்கு பேஸ் மேக்கர் இவங்களுக்கு வர தொந்தரவு வந்து பல்ஸ் ரிலேட்டட் பல்ஸ் குறைவுனால வர தொந்தரவான்றதை ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து சில சமயம் அவங்க வந்து ஒரு சிவியர் சிம்டம்ஸோட எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி மூலியம் கண்டுபிடிச்சிடலாம். பட் எப்போ டிஃபிகல்ட்டு அப்படின்னா அப்பப்போ சிம்டம்ஸ் வருது, ஒன்ஸ் இன் ஃபியூ வீக்ஸ், ஒன்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு ஒரு தலை சுற்றி மயக்கம் போட்டுடுறாங்க, மற்ற இடத்துல நல்லா தான் இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம சஸ்பெக்ட் பண்ணி அதை எலாபரேட்டாக டெஸ்ட்லாம் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த மானிட்டரிங் டிவைசஸ் மூலயமா பண்ணி அதுவும் முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்ற ஒரு தொடர்பலியாக ஊசி போட்டு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை நம்மளால் செக் பண்ண முடியும். அவங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, அவங்க அப்பப்போ நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதுலாம் அதில் கண்டுபிடிச்சி அப்படின்னு பட்சத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இது அது வந்து எல்லா பேர்த்துக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. சில பேர்த்துக்கு சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம் இவங்களுக்கு தொந்தரவு, அதாவது தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வந்து பல்ஸ்னால தான் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேஸ் மேக்கர் போடுறத பற்றி டிசைட் பண்ணுவோம். ஒன்ஸ் பேஸ் மேக்கர் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இம்மிடியேட் நான் சொல்கிறது ரெகுலர் டிரான்ஸ்மினஸ் ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர் போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அக்ரெசிவாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டிரைவிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங் ரொம்ப பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்.
அதுக்கப்புறம் தே கேன் லீட் their நார்மல் லைஃப். மேபி ஆஃப்டர் a month தே கேன் லீட் their நார்மல் லைஃப். டாக்டர்கிட்டேன்னு பார்க்குறப்போ வந்து அவங்க வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ண வர சொல்லுவோம். அப்புறம் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ், அப்புறம் ஆஃப்டர் த 1 இயருக்கு அப்புறம் ஒன்ஸ் இன் a இயர் தே ஹேவ் டு கம் ஃபார் a செக்அப். செக்அப் அப்படின்னா அந்த பேஸ்மேக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே. அதோட யூட்டிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் வெளியேந்தே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளே வச்சிட்டாலும் வெளியேந்தே நம்மளால் அதை கம்யூனிகேட் பண்ணி, வெளியே உள்ள ப்ரோக்ராமர்னு சொல்லுவோம், அந்த மிஷின் மூலயமா அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பேட்ரி ரிமைனிங் இருக்குது, அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அது வேலை செய்தா, இதெல்லாம் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணி அதை அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே. இது வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க வந்து பார்த்துட்ருக்கணும். அப்படி பார்க்குறப்ப தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன பேட்டரி எவ்வளோ நாளைக்கு இருக்குது. எப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் வரும். அப்போ நம்ம ரெகுலராக செக் பண்ணுறப்ப நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றது. ஸோ தட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பேட்டரி லைஃப் வந்து அவங்கள திருப்பி அட்மிட் பண்ணி பேட்டரியை மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் லைக் எந்த அளவுக்கு பேஸ்மேக்கர் வந்து எவால்வ் ஆகிருக்கு? ஏன்னா புதுசாக அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது லீட்லெஸ் பேஸ்மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு லைக் பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு இல்லையா? ஸோ லைக் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேஸ்மேக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பேசுனது ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் வந்து கட் பண்ணி 2 இன்ச் இன்ஜெக்ஷன் பண்ணி மிஷினை வச்சு அதில் ஒயர் ஹார்ட்டுக்குள்ளே போகிறத பற்றி பேஸ் பண்ணோம். இதில் நான் சொன்ன சில இஷ்யூ வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபியூ வீக்ஸுக்கு இருக்கும். உடனே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது அந்த பாக்கெட் ரிலேட்டில் வெரி ரேராக காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிளட் கலெக்ஷன்ஸு இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனோ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்டர்லி பீப்புளுக்கு வந்து சம்டைம்ஸ் அவங்க அப்போதைக்கு நல்லா இருந்தாலும் ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் வேறு எங்கேயாச்சும் பாடியில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அங்கே போய் அது ஃபாரின் பாடி இருக்கிறதுனால அங்கே போய் இன்ஃபெக்ஷன் உட்காந்து அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, டயாலிசிஸில் இருக்கவங்க, இது மாதிரி சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இது மாதிரி கட்டிங்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து புது பேஸ்மேக்கர் தான் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். லீட்லெஸ் பேஸ்மேக்கர்ன்றது ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி, ஒரு எக்ஸாக்டாக ஒரு டேப்லெட் ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம தொட வழியாகவே கத்திட்டு மூலமாக எடுத்துகிட்டு போய் ஹார்ட்டுக்குள்ளே டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த கேப்சூல் உள்ள வச்சிட்டோம்னா அது ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து அவங்க வெளியே எதுவுமே தெரியாது, எந்த கட்டிங் சுவிச்சிங் கிடையாது. உடனே நெக்ஸ்ட் டேவே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெரி நெக்ஸ்ட் டே தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், எனி எக்ஸசைஸ் ஆர் அதர் ரெகுலர் ப்ரோக்ராம் தே கேன் ஜஸ்ட் கண்டினியூ என்ஜாய் த நார்மல் லைஃப். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லீட்லெஸ் பேஸ்மேக்கரில் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த வாரம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வந்து டுவல் சேம்பர் பேஸ்மேக்கர்ன்றது. இந்த அப்பர் சேம்பரில் ஒரு கேப்சூல், லோவர் சேம்பரில் ஒரு கேப்சூல். நம்ம ட்ரெடிஷ்னலாக போகிற பேஸ்மேக்கர் நான் சொன்ன மாதிரி அப்பர் சேம்பரில் ஒன்று, லோவர் சேம்பரில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஒயருக்கு பதிலாக 2 கேப்சூல், அப்பர் சேம்பரில் ஒரு கேப்சூல், லோவர் சேம்பரில் ஒரு கேப்சூல் வச்சிட்டோம்னா அது டுவல் சேம்பர் ரெகுலர் ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் மாதிரியே ஒர்க் ஆகும். 10 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளால் அந்த கேப்சூலை எடுத்துகிட்டு புது கேப்சூலை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. இதுதான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸு. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஆக்டிவிட்டிஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, காஸ்மெட்டிக்காக எந்த ஒரு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து பேர்லி லெஸ் தென் டே 1 டே அவ்வளோதான். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஓகே. கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் அண்ட் நம்மளுடைய இந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய லீட்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பேஸ்மேக்கருக்கும் இப்போ நிறைய வந்து இருந்தாலும் லைக் மக்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்க? ரெண்டுமே ஆஸ் அ ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதில் சொன்ன ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் தான் இப்போ காமனாக வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுறது. இன்னமும் வந்து ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபிசியலாஜிக்கல் நம்ம ரெகுலர் பேஸ்மேக்கர் மாதிரி வந்துருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த லீட்லெஸ் பேஸ்மேக்கரில் வந்து இது வரைக்கும் வந்து லோவர் சேம்பரில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வாரம் தான் வந்து இப்போ அப்பர் சேம்பர்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் யூ கேன் சே தட் போத் ஆர் ஈக்குவல்ன்ற மாதிரி நம்மளால் பேச முடியும். ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கருக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ தான் இந்த வாரம் தான் அந்த டெக்னாலஜியே வந்திருக்கு. அது இல்லாத பட்சத்தில் போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் ஆஸ் ஒன் அப்பர் ஹேண்ட். ஏன்னா அது அவங்க நேச்சுரலாக ஹார்ட் எப்படி மேலறையிலேருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகி கீழறைக்கு போகும். ஸோ நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் வந்து அதே மாதிரி மேலறையில் ஒரு ஒயர் கீழறையில் ஒரு இருக்கிறனால நம்ம நேச்சுரல் ஹார்ட் பீட் மாதிரியே அது மிமிக் பண்ணும். ஸோ இதனால் வரைக்கும் இந்த லீட்லெஸ் பேஸ்மேக்கர் வந்து கீழறையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேலறைக்கு அது ரொம்ப ஃபோக்கஸ் இருக்காது. அதனால் வந்து திஸ் ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கர் வாஸ் அட்வான்டேஜ். நம்ம இப்போ வந்து இப்போ இந்த வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் போத் ஆர் ஈக்குவல். ஒன்லி இஷ்யூ வந்து காஸ்ட். ஓகே. Leadless pacemaker has a little higher cost compared to the conventional traditional pacemaker. ஓகே. அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பேஸ்மேக்கர் பொறுத்தளவில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ ட்ரெடிஷ்னல் பேஸ்மேக்கரை பற்றி பேசுகிறப்ப
டோன்ட்ஸ்ன்றது பெருசாக ஒன்றும் இருக்காது. யூஸ்வலாக இமீடியட்டாக நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் பெயின் அண்ட் wound ஹீலிங்னால ஒரு 10 டேஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க wound ஹீல் ஆகிற வரைக்கும். ஸோ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ஒரு 1 வீக்குக்கு. இதெல்லாம் சிம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு டிரைவிங்கு, ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, யோகா, வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு, டென்னிஸ், அது மாதிரி ஏதாச்சும் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, ஸ்விம்மிங்கு, இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒயர் உள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வராது. ஸோ அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ரொம்ப அக்ரெசிவாக மூவ் பண்ணோம்னா there is a 1% சான்ஸ் தட் ஒயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்லாஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அது 1% ரிஸ்க் இருக்கும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1 to 3 monthஸில் அவங்க தே கேன், அதுக்கப்புறம் டோன்ட்ஸ்னு பெருசாக ஒன்றும் இருக்காது. தே கேன் டூ ஆல் த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஆல் த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், எல்லாமே அவங்க பண்ணலாம். பெரிய டோன்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. பர்மனெண்ட்டாக ஒரு டவுன்ஸ் நம்ம சொல்லுவோம்னா செல்ஃபோனை ஷர்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க. என்ன லெஃப்ட் ஷோல்டரில் வச்சிருக்கனால எல்லாத்துக்கும் பாக்கெட்டு ஜென்ஸுக்கு இருக்கிறதுனால அங்கே பக்கத்துலேயே கொண்டு போய் பேஸ் மேக்கர் வைக்காங்க. ஒரு இனிமேல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஒரு 6 inch யூஸ் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபோனை மட்டும் செல்ஃபோன் பக்கத்தில் வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். பட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அது மட்டும்தான் பர்மனெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்கிறது. வேறு மற்றபடி பர்மனெண்ட்டாக வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. காமனாக மக்கள்லாம் கேட்குறது வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, லேடிஸ் கேட்குறது கிச்சன் அப்ளைன்சஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நிறைய மித்து இருக்குது. அவங்க நிறைய பேர் இது யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். கிச்சன், இது மைக்ரோ ஓவன். ஏர்போர்ட் ஸ்கேனர்லலாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலாக சொல்கிறாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அதிலே போர்டே போட்டிருப்பாங்க, இட் இஸ் சேஃப் ஃபார் பேஸ் மேக்கர் அப்படின்னே போட்டிருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் வாக் த்ரூ த ஸ்கேனர், எக்ஸ்ரே மிஷின் ஆர் எனி ஆர்ச் ஆர் எனி திங், யூ கேன் செக்யூரிட்டி ஸ்கேனர், யூ கேன் வாக் த்ரூ தட். அண்ட் மெட்டல் டிடெக்டர் வச்சு யாரும் ஸ்கேன் பண்ணாங்க, ஃப்ரிஸ்கிங் பண்ணாங்கன்னா வி கேன் டெல் தம் தட் யூ ஹேவ் பேஸ் மேக்கர். நம்ம யூஸ்வல் ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருவோம். அவங்க இப்போ வேலெட்டில் வச்சுக்கலாம். யாரும் கேட்டாங்கன்னா இது மாதிரி பேஸ் மேக்கர் இருக்குன்றதை காமிச்சிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் த மெட்டல் டிடெக்டர் பர்சனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லிடணும். மற்றபடி ஆல் ஃப்ரிஸ்கிங், ஆல் தோஸ் செக்யூரிட்டி ஸ்கேனிங் யூ கேன் கோ தட் மால்ஸ், எல்லா இடத்துலையுமே இருக்க செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் கேஷுவலாக நடந்து போகலாம். ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் யூஸ்வலாக இருக்காது. ஓகே. அண்ட் பேஸ் மேக்கர் பொறுத்தளவில் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யூஸ்வலாக நம்ம ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர், இந்த டுவல் சேம்பர் பேஸ் மேக்கர் வந்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா மினிமம் 10 yearsக்கு மேலே வரும். 10 years, 10 to 12 years average. Sometimes depends on the utility. Actually, ultimately it's a battery. How much your heart is needed எனர்ஜின்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு யூட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உங்கள் ஹார்ட் பீட்டே ஓரளவு நல்லா இருக்குது, அப்பப்போ தான் பேஸ் மேக்கர் சப்போர்ட் பண்ணதுன்னா ஈவன் 15 years கூட வரலாம். ஸோ உங்கள் ஹார்ட் பீட்டே ரொம்ப கம்மி, அவங்க ஹார்ட் பீட் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 10 to 11 years வரும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அட்மிட் ஆகி அந்த ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு புது பேஸ் மேக்கரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே போகிற ஒயர் நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே டன். நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்துட்டு இசிஜி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் வாட்சை ப்ரைமரி யூட்டிலிட்டியே வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது. இட் கிவ்ஸ் அ ஃபீட்பேக், ஹவு மெனி ஸ்டெப்ஸ் யூ ஆர் வாக்கிங், வாட் ஹவு மெனி கலரிஸ் யூ ஆர் பர்ன், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இட் கிவ்ஸ். அதில் வந்து இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இசிஜி ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ், இசிஜி ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ், ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்மார்ட் வாட்சஸ் ஹேஸ். சம் ஸ்மார்ட் வாட்சஸ் ஹேஸ் அந்த இசிஜி ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் 30 seconds உங்களால் இசிஜி எடுக்க முடியும். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, யாராருக்கு எபிசாடிக்காக பால்பிட்டேஷன் இருக்குது, சடனாக எனக்கு பால்பிட்டேஷன் இருக்குது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது, நான் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக போயிடுது அப்படின்றவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்சில் டக்குன்னு சிம்டம் வரப்போ அவங்க ஒரு இசிஜி எடுத்துட முடியும். நாட் ஓன்லி பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்ற இசிஜி உங்களால் ஒரு இடத்துல காமாக உட்காந்து ஸ்டேபிளாக இசிஜி வச்சாங்கன்னா இசிஜி எடுத்துடலாம். சில சமயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஹார்ட் பீட் ஆச்சு எராட்டிக்காக துடிக்குது, விச் ஹேப்பன்ஸ் எல்டர்லி பீப்புள். ரொம்ப எராட்டிக்காக காமன் ரிதம் ப்ராப்ளம் சொல்கிற ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன், அப்பர் சேம்பர் வந்து ரொம்ப எராட்டிக்காக துடிக்கும், ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் துடிக்கும். அது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் அதெல்லாம் உண்டு பண்ணும். ஸோ அவங்க எமர்ஜென்சிக்கு வரதே ஸ்ட்ரோக்குனால வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பரபரப்பு இருக்கதே தெரியாது. அது மாதிரிலாம் பண்ணுறது ஆஸ் அ ஸ்க்ரீனிங் டூல் யூ கேன் யூஸ் இட். அதுமாதிரி உங்கள் ஹார்ட் பீட் எராட்டிக்காக இருக்குன்னாவே உங்களுக்கு தொந்தரவு இல்லைனாலுமே வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் உங்களை அலர்ட் பண்ணும், உங்கள் பல்ஸ் ரெகுலராக இல்லை, கன்சல்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 days 7 days இசிஜி மானிட்டரிங் போட்டு
அதை ரெக்கார்ட் பண்ணி ஏதாச்சும் பல்ஸ் வேரியேஷன் இருக்கான்றது நம்ம கண்டறிஞ்சு அப்ரோப்ரியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ மக்கள் வந்து அது மேலே ஒரு அடிக்ஷன் மாதிரி பல்ஸையே பார்த்துக்கிட்டு பல்ஸ் எனக்கு எல்லாருமே ஒரு இமேஜினரியாக ஃபிகராக ஒரு 72 இருக்கணும் பல்ஸ்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இருக்காது. ஸோ 2/3 பீப்புளுக்கு இருக்கும், 1/3 பீப்புளுக்கு ஒரு 60 ரேஞ்சு 50 ரேஞ்சில் இருக்கும், சில பேருக்கு 90 ரேஞ்ச் 100 ரேஞ்சில் கூட இருக்கும். பட் அதை இது பண்ணிக்கிட்டேன் பல்ஸ் எப்போதுமே எனக்கு 90லே இருக்குது, எப்போதுமே 100லே இருக்குது. ஸோ அது மாதிரி தட் பிகம் ஆல் த டைம் தேல் பி வாட்சிங் தர் பல்ஸ் வாட்சிங் த ஹார்ட் ரேட் ஒன்லி. திஸ் பிகம்ஸ் லைக் அடிக்ஷன் மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் இந்த போது எவ்வளோ ரேட் வரைக்கும் நான் போகலாம் அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் தேல் மைண்ட் பிஹைண்ட் த ஹார்ட் ரேட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்லிடுவோம். அந்தளவுக்கு நீங்கள் க்ளோஸாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு ட்ராக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹார்ட் நோஸ் ஹவ் மெனி டைம்ஸ் டு பீட் அக்கார்டிங் டு பாடி நீட். நீங்கள் அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற ப்ரெக்னென்ட் விமனுக்கு அவங்களுடைய அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியே வந்துட்டு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்ற இதில் வருமா, இல்லைனா இது வந்து குழந்தைய வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய மெடிசன் லைக் நிறைய விஷயங்கள் இது வந்து சுற்றி இருக்குது இல்லையா? அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் எந்த இது ரிஸ்க்கும் கிடையாது. அவங்க இப்போ என்ன நம்ம வந்து ப்ராப்ளம் என்னென்னா பல்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்றப்போ பல்ஸை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பேஸ் மேக்கர் போட்டு பேஸ் மேக்கர் வந்து டேக்ஸ் கேர். ஒன்ஸ் பேஸ் மேக்கர் போட்டிங்கன்னா அவங்க நேச்சுரல் ஹார்ட் பீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். தென் ஹார்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஸ் குட் ஆஸ் எனி அதர் விமன் கோயிங் த்ரூ தட் ப்ரெக்னன்சி ஃபேஸ். அதனால் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் இது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. ஹார்ட் அன்இன்டர்ப்டடாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. பல்ஸ் குறைவாக இருக்கும்போது தான் பிளட் ஃப்ளோலாம் கம்மியாகும். அப்புறம் மற்ற க்ரோத் ரிட்டார்டேஷன் இல்லை அபார்ஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட வரத்துக்கு இருக்குது. பட் ஒன்ஸ் பல்ஸ் பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணி பல்ஸை ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குழந்தையும் பாதிப்பு இருக்காது, டெலிவரியும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். டெலிவரி அப்போ என்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணுன்றதை நம்ம அதை டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஈவன் தேர் ஃபிட் ஃபார் நார்மல் டெலிவரினா நார்மல் டெலிவரி கூட பண்ணலாம். அவங்க தேர் டு கோ ஃபார் சிசேரியனாலும் சிசேரியனுக்கு இப்போ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுன்றதுக்கு நம்ம சொல்லி பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன பேஸ்மேக்கர் போட்ட பேஷண்ட் தில் கோ ஃபார் மல்டிபிள் சர்ஜரிஸ் இன் தி பாடி. அதுக்கு சில ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம சர்ஜன்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணி அனஸ்தட்டிஸ்ட்டும் சர்ஜன்ஸை டிஸ்கஸ் பண்ணி அது ரொட்டீன் ப்ரிகாஷன்ஸோடு நம்ம பண்ணிப்போம். ஸ்பெஷலாக ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் ஹை ரிஸ்க் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சப்க்யூட்டானியஸ் ஐசிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பற்றி பேசுகிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? அண்ட் இந்த ஐசிடிக்கும் பேஸ் மேக்கருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஐசிடின்றது வந்து இப்போ நான் ஏற்கனவே பேஸ் மேக்கரை பற்றி பேசணும். பல்ஸ் குறைஞ்சா வந்து பேஸ் மேக்கர் வந்து குறையாமல் பார்த்து மெயின்டைன் பண்ணோம். ஆனால் பல்ஸ் சில பேருக்கு அதிகமாகிருச்சு, ரொம்ப எராட்டிக்காக போயிடுச்சு, நம்ம அப்பப்போ கேள்விப்படும் சடன் கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு. பல்ஸ் ரொம்ப எராட்டிக்காக போய் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, அதுதான் சடன் கார்டியக் அரெஸ்ட். அது நிறைய பேர் அது ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஹார்ட் அட்டாக் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் சடன் கார்டியக் அரெஸ்ட். தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் ஃபார் சடன் கார்டியக் அரெஸ்ட். அது சடனாக ஹார்ட் பீட் எராட்டிக்காக துடிச்சு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஹார்ட் நின்று போயிடுது. அது மாதிரிலாம் ஹார்ட் ரேட் அதிகமானாலாம் பேஸ் மேக்கர் ஒன்றும் பண்ணாது. ஸோ ஆனால் அதையும் சரி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றது பேர் தான் ஐசிடி. தட் இஸ் இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிபிரிலேட்டர்னு பேர். பல்ஸ் உயிருக்கு ஆபத்து வர வைக்கிற மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா அது ஒரு ஷாக் கொடுத்து ஹார்ட் பீட்டை சரி பண்ணிடும். ஸோ அது பேஸ் மேக்கர் மாதிரியும் ஒர்க் ஆகும், பல்ஸ் குறையாமையும் பார்த்துக்கும். பல்ஸ் அதிகமாகி உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு ஷாக் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றிடும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுமே அதில் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஐசிடி. அதில் வந்திருக்க ஒரு நியூவர் டெக்னாலஜி தான் நீங்கள் சொல்கிற சப்போர்ட்னஸ் ஐசிடி. ஐசிடியும் வந்து பேஸ் மேக்கர் மாதிரி தான் இங்கே ஓப்பன் பண்ணி 2-3 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் பல்கி பெரிய டிவைஸாக இருக்கும், பேஸ் மேக்கரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பட் எல்லாம் ஒயர் எல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் வைப்போம். அதில் வந்து உள்ளே வைக்கிறது போல் வெளிப்பக்கமாகவே ஆக்சிலரி ரீஜன் வைக்கிறது சப்போர்ட்னஸ் ஐசிடி. அது நியூவர் டெக்னாலஜி அது இருக்குது. அதோட அட்வான்டேஜ் தான் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ப்ரோன் பேஷண்ட்ஸுக்குலாம் வந்து உள்ளுக்குள்ளே வைக்காமல் வெளிப்பக்கமாக வச்சுக்கிறது ஐசிடி சப்போர்ட்னஸ் ஐசிடி. பட் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிடி டேக்ஸ் கேர் ஆஃப் போத். பல்ஸ் குறைஞ்சாலும் குறையாமல் பார்த்துக்கும், கூடினாலும் லைஃப் ஆபத்து வராமல் பார்த்துக்கும். பேஸ் மேக்கர் வந்து குறையாமல் தான் பார்த்துக்கும், கூடனா ஒன்றும் பண்ணாது. ஸோ ஓகே. இப்போ நார்மலாக பேஸ் மேக்கர் அப்படின்றது வந்துட்டு என்ன பல்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஏன்னா கம்மியாக துடிக்கிற ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறோம் அப்படின்னா அதிகமாக துடிக்கிற ஹார்ட் வந்து குறைக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? பேஸ் மேக்கர் வந்து நம்ம வந்து சிம்டமேட்டிக்லி லோ ஹார்ட் ரேட். அதெல்லாம் அகைன் நிறைய பேத்துக்கு எல்லாம் நம்ம எத்தனை என் பல்ஸ் எப்போதுமே 50 தான் டாக்டருக்கு அப்படின்னு. ஸோ நம்பர் டசன்ட் மீன் எனிதிங். அது சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளோ கரெக்டாக கரண்ட் போகுதா, போகாத ஒயரில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்போம். நம்பரை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் சொன்ன இசிஜி இந்த மானிட்டரிங் வச்சு தான் நம்ம சொல்லுவோம்.
சிம்டம்ஸ் இல்லை அப்படின்றப்ப மெனி டைம்ஸ் வந்து ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வி நோ நீட் டு டூ எனிதிங். சரிங்களா? ஸோ சிம்டமேட்டிக்காக இருக்காங்க, அப்பப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தலை சுத்தல், மயக்கம், சோர்வாக இருக்கிறது, ஃபெட்டிக், டயர்ட்னஸ், திடீர்னு மயக்கம் போட்டுள்ள, இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தால் வி ஹேவ் டு இன்டர்வீன் அண்ட் வி ஹேவ் டு புட் த பேஸ் மேக்கர். பல்ஸ் கம்மியாக இருந்தால். பல்ஸ் அதிகமானால் பேஸ் மேக்கர் ஒன்றும் ரோல் கிடையாது. ஓகே. சில பேர்த்துக்கு ஓல்டு பீப்புளுக்கு 2 எக்ஸ்ட்ரீமும் நடக்கும். ஓகே. சடனாக பல்ஸ் அதிகமாகும், நெக்ஸ்ட் செகண்ட் பல்ஸ் கம்மியாகி மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் நடக்கும். அவங்களுக்கு பேஸ் மேக்கர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் மேக்கரை போட்டுட்டு பல்ஸ் அதிகமாகாமல் இருக்கிறது மெடிசன் கொடுப்போம். ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீமே நடக்கிறப்ப நீங்கள் எதுக்குமே மெடிசன் கொடுக்க முடியாது. அது பல்ஸ் அதிகமாக மெடிசன் கொடுத்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி மோசமாயிடும். அதனால் பேஸ் மேக்கர் வந்து பல்ஸ் குறையாமல் பார்த்துக்கும். அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம். மெடிசனில் சரியாகலை அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், க்ரையோ அப்லேஷன்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. எந்த இடத்துலேருந்து அதிவேகமாக எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகிற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நம்மளால் வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் க்ரையோபுலன் அப்லேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கு 2 எக்ஸ்ட்ரீமே நடக்குது அப்படின்றப்ப பேஸ் மேக்கர் போட்டுட்டு மருந்து கொடுத்து அவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்டு கண்ட்ரோல் ஆகலைன்றப்ப நம்ம பலூன் ட்ரீட்மெண்ட் மூலிமா, க்ரையோபுலன் அப்லேஷன் மூலிமா அந்த எராட்டிக்காக உற்பத்தி ஆகிற ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இன் ஜென்ரலாக வந்து பல்ஸ் அதிகமாகவே இருக்குது, குறையிற பிரச்சனை இல்லை, எப்போதுமே அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன்றத தொடையில் ஊசி போட்டு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்ஸை செக் பண்ணி, எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்டி செக் பண்ணி எந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துனால திடீர்னு அவங்களுக்கு பல்ஸ் அதிகமாகுது, திடீர்னு 70 இருக்கிறது 200, 250 போயிடும், எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை கண்டறிஞ்சு அந்த ஸ்பாட்டை வந்து நம்மளால் நீக்க முடியும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மூலமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நம்மளால் நீக்க முடியும். ஸோ இது வந்து பல்ஸ் அதிகமாக வர்றவங்களுக்கு பண்ணுறது. 2மே இருக்கவங்களுக்கு பேஸ் மேக்கர் போட்டுட்டு மெடிசன் இல்லை அப்லேஷன் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் பேஸ் மேக்கர் பொறுத்தளவில் இந்த டிகிரி ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ரிசர்ச் வகையில் வந்துட்டு எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க? இன்னும் என்னெல்லாம் ரிசர்ச் வந்து ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு? பேஸ் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவன் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பேப்பர் டில்னா அது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற பேஸ் மேக்கர் தான் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் பேஸ் மேக்கர்னால ரொம்ப வருஷம் உயிர் வாழ்கிறவங்களுக்கு ஒரு 20% பீப்புளுக்கு வந்து ஹார்ட்டோட எஃபிஷியன்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நேச்சுரலாக இயங்காமல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம மிஷின் மூலமாக இயக்கிறதுனால இப்போ ஹார்ட்டோட எஃபிஷியன்சி குறைஞ்சி ஹார்ட் ஃபெயிலியர் இது மாதிரிலாம் வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டு 5-6 இயர்ஸ் என்ன பண்ணுறோன்னா ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கரே வந்து ட்ரெடிஷ்னலாக ஒயரமாக உள்ளே கொண்டு போய் பட் ஒயரை வந்து ஒரு நம்மளோட ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பக்கத்துலேயே வச்சுருவோம். ஓகே. அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டரியிலேருந்து ஒயர் மூலமாக கரண்ட்டு போய் நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணணும். இதுக்கு பேர் கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங் பேர். நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம் ஹார்ட்டில் இருக்கிறதுக்கு பக்கத்திலே போய் இந்த ஆர்டிஃபிஷியல் ஒயரை கொண்டே வச்சுட்டோம் அப்படின்னா இதில் பேட்டரியிலேருந்து கரண்ட்டு இந்த ஒயர் மூலமாக போய் நம்ம ஒயரை கேட்ச் பண்ணிடும். நம்ம ஒயரை கேட்ச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹார்ட் வந்து நம்ம ஒயர் மூலியமாகவே இயங்கும். அதுதான் வந்து கண்டக்ட் சிஸ்டம் பேசிங். இது மூலயமா பண்ணுறதுனால வந்து பேஸ் மேக்கர்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ், பம்பிங் எஃபிஷியன்சி குறையிறது, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது, இதெல்லாம் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ லாஸ்ட் 5-6 இயர்ஸாக ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி 50-60 இயர்ஸில் நம்ம பேஸ் மேக்கர் போடுறோம் அப்படின்றப்ப அவங்க டெஃபினட்டாக அந்த 20-30 இயர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவரோட இருக்க போகிறாங்க பட்சத்தில் அவங்க வந்து பம்பிங் எஃபிஷியன்சிலாம் குறையிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் போடுறோம் நம்ம பேசின மாதிரி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் பேஸ் மேக்கர் போடுறப்ப அவங்க லைஃப் ஸ்பேன் வந்து நெக்ஸ்ட் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்க்கு இருக்க போகுது அப்படின்றப்ப பேஸ் மேக்கர்னால பம்பிங்லாம் குறையக்கூடாதுன்றதுக்காக நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையும் நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கிறது கண்டக்ட் சிஸ்டம் பேசிங். இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ இன்னும் நம்ம ஏற்கனவே பேசுகிற லீட்லெஸ் பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர்லேயே நெக்ஸ்ட் டெக்னாலஜி ரிசர்ச்சில் போயிட்டுருக்குது வந்து இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அந்த கேப்சூலே பக்கத்தில் கொண்டு போய் நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பக்கத்திலே வச்சிட முடியுமா அப்படின்ற லெவலில் ரிசர்ச் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ வச்சுட்டா வந்து நம்ம யூட்டிலைஸ் அவர் ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த பயோ பேட்ரி, வயர்லெஸ் சார்ஜிங் இப்படியெல்லாம் சொல்லும்போது இது கொஞ்சம் நியூவரான டெக்னாலஜியாக இருக்குது இல்லையா? இது எந்த லெவலில் இருக்குது? இப்போதைக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி காமனாக பேஷண்ட்ஸ் கேட்குற வந்து 10 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா பேட்டரி எடுக்காமல் அதே ரீசார்ஜ் பண்ணிட முடியுமா? அதான் எல்லோரும் கேட்குற ஒரு காமன் கொஸ்டின்ஸு. அது மாதிரிலாம் இன்னும் வரல. ஸோ அது மாதிரிலாம் இன்னும் இதுக்கு டே டு டே யூட்டிலிட்டிக்கு வரல. ஓகே. இப்போ யூஸ்வலாக இருக்கிற பேட்டரியோடைய காலம் வந்துட்டு யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி 10 to 15 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஒன்ஸ் அந்த பேட்டரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்ஜரி திருப்பி வந்துட்டு நம்ம ஃபுல் ஆன் புது சர்ஜரி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லைன்னா வேறு ஏதாவது சிமிலராக இல்லாமல் அந்த மாதிரி? அதான். ஸோ அதை வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த சர்ஜரி என்னென்னா இந்த ஒயர் போகிற ஒயர்லெஸ்லாம் நல்லா இருக்குது, இந்த லீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கனெக்ஷன் ஒயர்லெஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பேட்டரி இந்த பேஸ் மேக்கர் இருக்க சைட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி
அதை பேட்டரியை வெளியே எடுத்துகிட்டு புது பேஸ் மேக்கரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ம். அது வந்து ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான். 1 டே ஸ்டே பண்ணால் போதும், போயிடலாம். ஸோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த லீட்ஸ் ஃபிக்ஸேஷன்லாம் ஆல்ரெடி 10 இயர்ஸாக இருக்குது, 20 இயர்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இருக்காது. 1 டே ஸ்டே பண்ணி அதை மாற்றிட்டு அவங்க போயிடலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த பேஸ் மேக்கர் யூஸ் பண்ணுற மக்களாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இதுக்கான தேவை இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஆலோசனை அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஜென்ரலாக வந்து சிம்டம்ஸ் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தலை சுத்தல், மயக்கம், திடீர்னு நினைவிழந்து விழுவுறது, சோர்வாக இருக்கவங்க, நடந்தாவே மூச்சு வாங்குது அப்படின்றவங்க வந்து நான் காமனான பண்ணுற டெஸ்ட் இசிஜி, எக்கோ இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் இசிஜியில் நம்மளுக்கு பல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை ஃபர்தராக எலாபரேட்டாக செக் பண்ணி அந்த 24 ஹவர்ஸ் மானிட்டரிங் இல்லை 3 days 7 days மானிட்டரிங் இதெல்லாம் போட்டு பல்ஸ் கம்மியாக இருக்குன்றப்ப பேஸ் மேக்கர் தேவைப்படுன்ற பட்சத்தில் பேஸ் மேக்கர் பண்ணணும். காமனான மக்கள் கேட்குற கொஸ்டின் வந்து இதை மெடிசினால் சரி பண்ண முடியாதா அப்படின்றது தான். இதுக்கு வந்து பல்ஸ் நம்மளோட ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சரியாக வேலை செய்யலை, தேவையான அளவு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஃபிஷியலாக பேஸ் மேக்கர் போடுறது ஒன்று தான் வழி. மெடிசின் மூலமா பல்ஸ் நம்மளால் உயர்த்த முடியாது. எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்லாம் ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெடிசினால் இருக்கிறத வந்து உயிருக்கு ஆபத்தை வர வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு. சில பேர் பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஒன்றும் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க கேட்பாங்க, இது மாதிரி எனக்கு சிம்டம்ஸே இல்லை, நான் அப்படியே பல்ஸ் கம்மியாக இருந்துட்டேன் என்ன அப்படின்ற. ஸோ இது திடீர்னு உயிருக்கு ஆபத்தை வர வைக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ஏஜில் இன்னொரு இஷ்யூ வந்து என்ன பார்த்திங்கன்னா மயக்கடிச்சு விழுவுறது, அதனால் வர ஃப்ராக்சர்ஸு, ஹெட் இன்ஜுரிஸு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு சிம்டமே மயக்கடிச்சு விழுவுறதா இருக்கலாம், விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுரும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ அதனால் வந்து பல்ஸ் கம்மியாக இருக்குன்னா அதை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி தேவைப்பட்ட பட்சத்தில் பேஸ் மேக்கர் போட்டுக்கிறது ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே. அண்ட் பேஸ் மேக்கர் குறித்த நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு எங்களுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.